பேசாலையில் மன்னார் தலைமன்னார் பிரதான சாலையில் இருந்து புகையிரத நிலையத்துக்கு செல்லுகின்ற பாதையின் இடது பக்கமாக பாலடைந்து பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்துடன் காணப்படும் இக்கட்டிடம் பற்றி பேசாலையில் வசிக்கும் பலருக்கும் தெரிந்திருந்தாலும் இப்போது இருக்கும் பல புதிய தலைமுறையினருக்கு அதன் தோற்றம், வளர்ச்சி, அதன் செயற்பாடுகள் பற்றியும் இப்போது ஏன் இவ்வாறான நிலையில் அழிந்தும் அழியாமலும் காணப்படுகின்றது என தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன் இது என்ன என்று தெரியாத தலைமுறையினரும் உண்டு. முதலில் இது என்ன கட்டிடம் என்பதை கூறிவிடுகின்றேன். இன்றைக்கு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னம் எமது கடல் இப்போதும் குறைவில்லாத கடல் வளங்களை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தது. அதிகப்படியான மீன்கள் பிடிபடும் காலத்திலெல்லாம் அதனை பழுதடையாது பாதுகாத்து பதப்படுத்துவதற்கான ஐஸ் கட்டிகளை உற்பத்தி செய்யும் ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையே இக்கட்டிடம். பின் ஏன், எப்படி, எதனால் இவ்வாறான நிலைக்கு இது மாறியது பற்றியே இப்பதிவு காட்டுகிறது. 1952ஆம் ஆண்டு அமரரான ஜி பொன்னம்பலம் அவர்கள் கடல் தொழில் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் மன்னார் தீவு பகுதி எங்கும் சிறப்பாக எமது பேசாலை மண்ணிலும் கடல் வளம் பொங்கி பெருகி நிறைந்து காணப்பட்டிருக்கின்றது. கடலில் பிடிபடும் மீன்களை பதப்படுத்தி இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு, குறிப்பாக கொழும்பு நகரத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் தோட்டவழி பகுதியில் அமைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த இத்தொழிற்சாலை எம் மூதாதையரான சம்மாட்டிமார் மற்றும் முதலாளிமாரின் பாரிய விடாமுயற்சியின் பயனாக இடம் மாற்றப்பட்டு இப்போது பேசாலையின் மத்திய பகுதி போல் காணப்படும் இவ்விடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டி முடித்து கோலாகலமான திறப்பு விழா நிகழ்வோடு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நல்ல நிலையில் இயங்கி வந்ததுதான் இப்பனிக்கட்டி உற்பத்தி தொழிற்சாலையாகும். அவ்வாறு தொடங்கப்பட்ட இவ் ஆலையில் நீங்கள் காணொளியில் காண்பது போல பாரிய இயந்திரங்களும் பாகங்களும் கட்டுமான அமைப்புகளும் அமைய பெற்று இவ்வாறான ஐஸ் உற்பத்தி வேலைகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றும் வந்துள்ளது. இதனை நிர்வகிக்கும் முகாமையாளர்கள் வேறு இடங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எமது ஊரை சார்ந்த சிலருக்கும் இங்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களுக்கான கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகள் கூட இதனோடு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான விடுதி வசதிகள் தோட்டவழி பகுதியில் புகையிரத நிலையத்துக்கு அருகாமையில் அமைய பெற்றிருப்பதை இன்றும் நாம் காணலாம். காரணம், ஆரம்பத்தில் இத்தொழிற்சாலை அங்கு அமைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்ததே எனலாம். 1960-70 காலப்பகுதிகளில் எமது பகுதியில் அதிகப்படியான கடல் மச்சங்கள் கரை சேர்ந்ததினால் கடல் தொழிலும் நல்ல நிலையில் இருந்துள்ளது. அதனால் பெரும்பாலான மீன்களை பதப்படுத்தி பாதுகாக்க இந்த ஒரு ஐஸ் கட்டி உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து பெறப்பட்ட ஐஸ் பற்றாக்குறை நீண்ட காலமாக இருந்துள்ளது. எனவே இதனை போன்று இன்னும் 2 ஐஸ் உற்பத்தி ஆலைகள் எமது கிராமத்தில் அமைக்கப்பட்டு இயங்கியும் வந்துள்ளது. அதிலொன்று இப்போது போலீஸ் நிலையம் அமைந்திருக்கும் இடத்தில் இயங்கி வந்த செட்டியார் மோல் என்னும் ஐஸ் உற்பத்தி ஆலை. இது 1968 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டது. மற்றையது அதற்கு எதிர்ப்பக்கமாக இப்போதும் இயங்கி வரும் இலங்கை கடல் தொழில் கூட்டுத்தாபனத்துக்கு CFC உரிமையாக இருந்து தற்போது தனியார் துறைக்கு குத்தகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டு இயங்கி வரும் ஐஸ் ஆலை. இம்மூன்று ஆலைகளும்
சம நேரத்தில் இயங்கி அதிகப்படியான ஐஸ் கட்டிகளை உற்பத்தி செய்து விநியோகித்த போதிலும் பெரும்படியான மீன்பாடுகளினால் இம்மூன்று ஆலைகளினதும் உற்பத்திகள் அன்றைய நாட்களில் போதாது இருந்துள்ளது என்றால் அதை நம்பாமல் இருக்க முடியாது. காலப்போக்கில் புகைவண்டி மூலம் கொழும்பிலிருந்து ஐஸ் கட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் எமது மூதாதையரான முதலாளிமார் மற்றும் சம்மாட்டிமாரின் மீன்களை கொழும்புக்கு ஏற்றி இறக்கும் மீன் லொரிகள் மூலமும் கொழும்பிலிருந்து பேசாலைக்கு ஐஸ் கட்டிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது என எமது வரலாறு கூறுகின்றது. அத்தகைய ஐஸ் கட்டிகள் தரமானதும் விலை குறைந்தும் கிடைக்க பெற்றமையால் அதில் நாட்டம் கொண்ட மீனவர்கள் கொழும்பு ஐஸ் கட்டிகளை மேலும் மேலும் அதிகமாக கொள்வனவு செய்து தமது தேவையை பூர்த்தி செய்துள்ளார்கள். இதனால் பேசாலை பகுதியில் இயங்கி வந்த பனிக்கட்டி ஆலைகளின் செல்வாக்கும் ஆதிக்கமும் உற்பத்தியின் அளவும் வெகுவாக குறைவடைந்து செல்ல ஆரம்பித்து வீழ்ச்சி போக்கை காட்டியுள்ளது. இந்நிலை நீடிக்க நாளடைவில் அவற்றின் இயங்கு நிலையில் சரிவு ஏற்பட்டு செட்டியார் மோல் என்ற ஐஸ்கட்டி ஆலை கடன் சுமையினால் வங்குரோந்து நிலையை அடைந்து தொழிற்சாலை முற்றாக கைவிடப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் தரைமட்டமாகியது. CFC எனப்படும் இலங்கை கடல் தொழில் கூட்டுத்தாபனத்துக்கு உரிமையான ஆலையில் ஐஸ் உற்பத்தியோடு வேறு உற்பத்தி வேலைகளும் டின்மீன் பதப்படுத்தல், போரை தயாரித்தல் போன்றனவும் இடம்பெற்றதினால் அத்தொழிற்சாலை கை மாறினாலும் தற்போதும் அங்கு ஐஸ் உற்பத்தி இடம்பெற்று இயங்கி வருகின்றது. அடுத்து இந்த பதிவில் நாம் காணும் கடல் தொழில் திணைக்களத்துக்கு உரித்தான ஐஸ் கட்டி ஆலையும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலையினாலும் இயங்குவதால் ஏற்படும் நட்டத்தினாலும் ஏனைய சில பல காரணங்களாலும் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாமல் கைவிடப்படும் நிலைக்கு சென்றுள்ளது. காலம் உருண்டோட அங்கு பொருத்தப்பட்டிருந்த பெறுமதியான பல இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் CFCயினால் பொறுப்பேற்கப்பட்டு அகற்றப்பட்டுள்ளது. எஞ்சிய சில பகுதிகளும் கட்டிடங்களின் நிலை, கதவு, ஜன்னல்கள் மற்றும் ஏனைய பெறுமதியான பல பொருட்கள் சேதமடைந்தும் களவாடப்பட்டும் சூறையாடப்பட்டும் தளம் மற்றும் அதன் சுவர் பகுதிகள் தவிர பல பாகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டு இன்று நிர்வாண நிலையில் காட்சி தருகின்றது. இந்த ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலைக்குள் அதன் இயங்கு நிலையின் போதும் கைவிடப்பட்ட நிலையின் போதும் சில துன்பகரமான நிகழ்வுகள், அதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. 1975ஆம் ஆண்டில் சில சிறுவர்கள் ஐஸ் உற்பத்தி செயற்பாடுகளை பார்ப்பதற்காக சென்றுள்ளனர். அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட ஐஸ் கட்டிகளை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கும் கூல்ரூம் அறைக்குள் சென்றபோது ஒரு சிறுவன் மாத்திரம் அதற்குள் அகப்பட்டு கொண்டான். இதை யாரும் அறிந்திருக்கவில்லை. அதிக நேரம் அதற்குள் இருந்ததினால் குளிரினால் விரைத்து உயிரிழந்துள்ளான் என்று சொல்லப்பட்டாலும் இன்று வரை அந்த சிறுவனின் இறப்புக்கான காரணம் சரியான தெளிவு புலப்படாமலேயே உள்ளது. இன்னும் ஒரு உயிரிழப்பு அங்கு வேலை செய்த வாகன சாரதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது. மேலும் ஒரு சிறுவன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பாரிய கிணற்றில் மீன் பிடிக்கவென தனிமையாக சென்று அதற்குள் தவறி விழுந்து உயிரிழந்தது. இவற்றையெல்லாம் விட நாட்டின் அசாதாரண நிலையின் நிமித்தம் ஏற்பட்ட ஆயுத குழுக்களுக்கிடையிலான துப்பாக்கி சண்டையில் 5 தமிழ் இளைஞர்கள் மரணமடைந்தது. இந்த சம்பவத்தின் பின் இக்கட்டிடம் பல திரைப்படங்களில் காட்டப்படும் பேய் பிசாசுகள் உலாவும் இடமாக மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பிவிட்டு அதன் வழியாக மக்கள் செல்வதையும் நீண்ட காலமாக தவிர்த்திருக்கிறார்கள். பேசாலையில் பல பொது தேவைகளுக்கான கட்டிடங்களை அமைப்பதற்கு ஆண்டுதோறும் அரசால் நிதி ஒதுக்கப்பட்டும் அவற்றை அமைப்பதற்கான பொருத்தமான அமைவிடத்தில் நிலம் கிடைக்காமையினால் அந்த நிதி மீண்டும் மீண்டும் வந்த இடத்துக்கே
திரும்பிச் செல்லும் நிலையை பலரும் அறிந்திருக்கின்றோம். பஸ் நிலையம், தபால் நிலையம், ஆயுர்வேத வைத்தியசாலை, மீன் சந்தை, பொதுச்சந்தை என பல பொது கட்டிடங்களின் தேவைப்பாடு பல ஆண்டுகளாக எமது ஊருக்கு தேவையாக இருந்தும் மேற்சொன்ன காரணத்தினால் அது கைகூடாமல் இருந்திருக்கின்றது. பார்ப்பதற்கு பாலடைந்த பங்களா போல் தோற்றமளிக்கும் கைவிடப்பட்ட இந்த ஐஸ் கட்டி உற்பத்தி தொழிற்சாலை கட்டிடத்தை உரிய தரப்பினரோடு கலந்தாலோசித்து தீர்க்கமான முடிவுடன் இதை இடித்து அகற்றி சுத்தம் செய்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதான பொதுத்துறை சார்ந்த கட்டிடங்களை உருவாக்குவதன் மூலம் இந்த நிலமும் மக்களின் வளமும் உயர்வடைந்து ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு மேலாக அடைபட்டு கிடக்கும் இப்பகுதி புதுப்பொலிவு அடையும் என்பதில் ஐயமில்லை. இதற்கான காலமும் நேரமும் கனிந்து வருவதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருப்பதாக பேசாலை மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு பேசாலை கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.